அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆசம்ங்க. தலைவர் படம் வேறு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆர் செகண்ட் ஷோ அட் வெற்றி அலாங் வித் லோகேஷ், அனிருத் எல்லாம் பார்த்தோம். பிளாஸ்ட். இட் வாஸ் ஃபன். தலைவர் ராக்ஸ், தலைவர் லுக்ஸு, ஸ்டைலு, ஸ்வாகு பின்னிட்டாருங்க. லோகேஷ் அண்ட் தலைவர் இந்த காம்போ எப்படி இருக்கு? நீங்க எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்? அஃப்கோர்ஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ப்ராப்ளி a bit too long கொஞ்சம் மூவி. பட் தென் இஃப் யூ ஆர் அ ஃபேன், ஐ திங்க் எவ்வளோ நேரம் தலைவரை பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்து ரசிப்பீங்க. அதனால் யூ வில் நாட் regret that. So it was nice. பெரிய ஸ்டார் அண்ட் காஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு தலைவரை தவிர வேற எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு? தலைவரை பார்த்தா என் கண்ணு அங்கே மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. பட் ஸ்டில் நாகார்ஜுனா அண்ட் ஷோபின் செமையாக பண்ணியிருக்காரு. ஆமேர் வாஸ் அ வெரி ஸ்மால் கேமியோ, பட் தென் ஷோபின் டிட் ஆசம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரூ செமையாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் தலைவருங்க. ஸோ ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீனு, சீனுக்கு சீனு தலைவர். படத்தில் இருக்க சாங் எல்லாமே சரியான ஹிட்டு. நீங்கள் தேட்டரில் பார்த்து வைப் பண்ண சாங்னா என்ன சாங்? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர எல்லா சாங்ஸுமே மீன் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சிட்டுக்கு வைப் பார்த்த உடனே வந்து எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. த சேம் வைப் வாஸ் தேர் ஃபார் ஈவன் மோனிகா. தென் லேட்டர் பவர் ஹவுஸ் சாங் வந்து அப்படியே கூஸ் பம் மூமெண்ட்டுங்க, அவ்வளோதான். ஸோ இட் வாஸ் ஃபன். என்டையர் 3 hours வாஸ் ராலிக்கிங் ஃபன். இந்த படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட பொண்ணு வரலைங்க, இன்னைக்கு கூட திட்டிகிட்டு இருந்தா ஆக்சுவலாக. பிகாஸ் ஷீ இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் தலைவர். ஒரு பேக்கில் போட்டு என்னை கூட்டு போ அப்படின்னா. பட் இன்ஃபேக்ட் இங்கே நான் பார்க்கணுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக, யாராவது பசங்களை கூப்பிட்டு வராங்களான்னு. தட் இஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டிங். எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி தான். பட் தென் பார்க்கலாம், OTTயில் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. மொபைலில் பார்க்க முடியாதா? இல்லைங்க, 18 பசங்களை கூப்பிட்டு வந்திருக்குமான்னு கேட்டார் ஆக்சுவலாக. கூப்பிட்டு வர முடியலன்னு சொன்னேன். சி வி ஆர் ஆல் அகைன் த கேங். நாங்களே பசங்க தானே? நாங்களே பசங்க தான். கார்டு வச்சுருக்கோம். அதனால் அனதர் டைம் வில் கோ. ஸோ எத்தனாவது வாட்டி பார்க்குறீங்க சார்? செகண்டுங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் கோ ஃபார் ஒன் மோர் டைம் வித் மை கிட். அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை விட்டு எனிவே ஐ வில் கோ ஃபார் ஒன் மோர் டைம். கூலி படம் எல்லாருமே 1000 கோடி 2000 கோடின்றாங்க. ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இங்கே தலைவர் ஃபேனுக்கு 1000 கோடி 2000 கோடிலாம் முக்கியம் இல்லைங்க. தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாலே எங்களுக்கு வந்து கோடி ஹாப்பினஸ், அவ்வளோதான். அதனால் 1000 crores 2000 crores கொஞ்சம் டூ மச்சுங்க. அதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக். பட் தென் வி டோன்ட் கம் வித் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எங்களுக்கு தலைவரை பார்க்கணும், ரசிக்கணும், ஆடணும், பாடணும், அவ்வளோதான். படம் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி படம், நாங்கள் ரஜினியோட வெறியர்கள், செமையாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சுல மேம், ஆனால் படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து போனீங்க? படம் எப்படி? எதிர்பார்த்ததோட டபுள் மடங்கு இருந்தது படம். படம் வந்து சூப்பராக இருக்குங்க. ரிவ்யூலாம் எதுவுமே பார்க்காம அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தா செம்ம படம். இது செம்மையாக இருக்குது. செதுக்கி வச்சிருக்காங்க படத்தை லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜால் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்குது. வேறு மாதிரி இருக்குது படம். நீங்கள் ரிவ்யூ பார்க்காம தான் வந்தீங்க? ரிவ்யூ பார்த்தேன், நெகட்டிவாகவே இருந்துச்சு. சரி நெகட்டிவாக இருந்தால் கூட பரவாயில்ல, 50வது வருஷம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சொட்டு கூட நெகட்டிவாக இல்லை, ஒரு சொட்டு கூட நல்லா இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு செகண்டுமே செம்மையாக இருந்துச்சு. அனி மியூசிக் வந்து அதுக்கு மேலே இருந்துச்சு. 50வது வருஷன்றதுனால ஸ்பெஷலாக படத்தில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்க? அது இருந்தது, செம்ம கிளாசிக்காக இருந்துச்சு. படையப்பா அதெல்லாம் வச்சு ஒரு கம்பைனாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. 100 பாஷாவாக இருக்குன்ட்டு ஏற்கனவே ஆடியோ லான்ச்லலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி படம் வேர்த்தபிள் தானே? 100 பாஷா அந்த ரேஞ்சில் இல்லை. முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா லியோ, விக்ரம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். சூப்பராக இருக்குது. மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே சவுண்டு தான். சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். இந்த FDFS வந்து மூவி வந்து நல்லா இல்லை, அவங்களாம் எல்லோரும் லூசு பசங்க. மூவி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பக்காவாக ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு. மூவி கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். தலைவருக்கு தான் ஃபேன் பேஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வந்து விஜய் ஃபேன் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல போனேன். எனக்கே நான் ஒவ்வொரு சீனுமே நானே கற்றுனேன். நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் அந்த சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி வந்து நல்லா இல்லை, மிட்டாக இருக்குது, கேமியோ சரியாக இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. அனி எப்பவும் போல் மாஸ் பண்ணிட்டார். சூப்பராக இருக்குது படம். பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எல்லோரும் பிக்காக தான் இருக்காங்க. படம் வந்து சூப்பராக தான் இருக்குது. இந்த கொஞ்சம் மிட்டு அப்படிலாம் இல்லை. அவங்கவுங்க ரோல் எல்லாரும் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் வந்து எப்பவும் போல் லோகேஷ் ஃபிலிமில் சூப்பராக இருக்குது. சௌபின் சூப்பராக பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து ரீசன் அவர் தான். சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக. எப்படி இருந்த சாங்கோட வைப் எல்லாம்? சாங்கோட வைப்பு ஆல்ரெடி எனக்கு கோல்டு. ரொம்ப ஷவுட் பண்ணி த்ரோட்டே காலி ஆகிடுச்சு.
நாளாக ஃபீவர் இவனுக்கு. அப்போ படத்துக்கு அப்படியே ஃபீவராக தான் வந்தான். அப்போ கூட அந்த வைப்பில் கத்துனான், ஃபுல்லாகவே கத்திட்டு தான் இருந்தான். செம்ம படம். ஆனால் மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லே சவுண்டு தான். சூப்பராக இருக்குது படம். இன்டர்வல்லாம் செம்மையாக இருக்குது. எண்டிங்கில் வந்து அவரோட கூலி அந்த 90s இதெல்லாம் போட்டுடுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக படம். கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது உண்மையாகவே. எல்லா ரிவ்யூஸுமே ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ கொஞ்சம் புரியலை, செகண்ட் டைம் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் செகண்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க? செகண்ட் டைம், ஆமாம். ஆக்சுவலி 2 இயர்ஸில் இது ஒர்த்தான ஸ்கிரிப்ட் தான். சில பேருக்கு புரியாது, ஏன்னா வந்து இதை ஒரு ஹை கான்செப்ட்னால. ஆனால் உண்மையாகவே சூப்பரான படம். டெக்னிக்காலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. லோகேஷ் சாருக்கான படம் மாதிரி இருக்கா இல்லை ரஜினி சாருக்கான படம் மாதிரி? ஆக்சுவலி இது லோகேஷோட ஸ்டைல் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கெரியரில் அவர் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் மாதிரி இந்த படம் இருக்குன்னா ஸ்பெஷலாக ஏதாவது ரீசன்? இது இல்லை, கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட கேரக்டரே வந்து கிரே ஷேடான கேரக்டர், தனியாக இருக்கிற ஆள் மாதிரி. எல்லா படத்துலேயுமே அவங்களோட ஹீரோ வந்து கொஞ்சம், நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து ஜேடி வந்து கொஞ்சம் தனியாக இருப்பா, அந்த மாதிரி தான். நல்லா பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரஜினி சாரை விட இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வேற ஏதாவது கேரக்டர் சொல்லுங்க. ஷௌபின் கேரக்டர் தான் சூப்பர் உண்மையாகவே. சாங் சூப்பராக இருந்துச்சு. சிக்கிட்டு மோனிகா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க. இல்லை, அது இனிஷியல் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே போக கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தால் கூட நல்லா இருந்துச்சு இது படம் பார்க்க. நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையாளம் சைட்லேருந்து கன்னடா சைட்லேருந்து எல்லாமே வந்து இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். பட் பிடிச்சிருந்துச்சி, எங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு லொகேஷன் தலைவர் இந்த காம்போ எவ்வளோ எதிர்பார்த்தீங்க? எப்படி இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? இல்லை, ஸ்க்ரீன் ஆக்சுவலாக மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. படம் உண்மையாகவே நல்லா பிடிச்சிருந்துச்சி. அது படம் ஏன் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு படம். ஆக்சுவலாக சூப்பராக தான் இருந்துச்சு படம். நான் குறையாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப இதுவும் பார்க்கல. அமீர் கானை இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாம், அவ்வளோ. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் படம் நீங்கள் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு வந்த பிறகு படம் எப்படி இருக்குது? அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சதாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் மோசமாக தெரியல படம், அவ்வளோதான். படத்தில் பெரிய ஸ்டார் அண்ட் காஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு ரஜினியை தவிர வேறு யாரை ரொம்ப பிடிச்சிருந்து? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அமீர் கானை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்க. படம் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க ஏன் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. மேபி பர்சனல் ஒப்பீனியன்ஸாக இருக்கலாம். பட் பர்சனலி எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு படம். அமீர் கானுமே ஆமாம், அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், பாலிவுட்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் நான். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அமீர் கான் டு டூ சம்திங் மோர். பட் எதுவுமே அவன் அவ்வளோ பண்ண மாதிரி இல்லை. ரஜினி தவிர இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏதாவது நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சௌபினோட ஆக்டிங் பற்றி பேசு. ஆக்சுவலி சௌபின் அவர் செம ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆமாம், சூப்பராகவே இருந்துச்சு. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த வைப் எப்படி இருந்தது? கண்டிப்பாக இந்த தியேட்டரில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. கத்திட்டு இருந்தோம் ஜாலியாக. சாங்ஸ்லாம் லைக் தேவையில்லாமல் ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகும். இது ஆனால் கதை கூட 2 சாங்குமே, ஃபஸ்ட்டு சிக்கிட்டு வைப்ஸ்னுமே சரி, மோனிகாவுமே சரி, ரெண்டுமே கதையோட அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அந்த ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது படம் எனக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. லைக் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. ஆனால் எப்போது நார்மல் ஸ்டோரி தான், ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, நார்மல் ஸ்டோரி. பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எது அவ்வளோ ஈஸியாக 8 கொடுத்துடலாம், 8 9 கொடுத்துடலாம் 10க்கு. எல்லாருமே 1000 crores இந்த படம் பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ஆடியன்ஸாக உங்களுக்கு என்ன வியூ? இவ்வளோ நெகட்டிவிட்டி ஃபஸ்ட் டே வரலன்னா பாசிபிள் இருந்துச்சு. ஆனால் ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்க வேணான்னு தோணுச்சு. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு கோரா வயலன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஆனால் அது ஏ சர்டிஃபிகேட் இல்லைனா மேபி ஒரு 800 900 வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போவுமே சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காமன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் டே நெகட்டிவிட்டி இல்லைனா கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருந்திருக்கு. இது லோகேஷோட படமா இருக்கா, ரஜினியோட படமா இருக்கு? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் படம் தான். ஆனால் ரஜினி சாருக்கு ஹை மூமெண்ட்ஸ்னு தனியாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமியோ கடைசியில் அமீர் கான் வரனால அவர் கேரக்டர் மட்டும் ஓவராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. பட் ஆனால் எல்லாமே பூர்த்தி பண்ண மாதிரி கரெக்டாக எல்லாம் இருந்தது.
ரெண்டு பேருமே தூக்கிட்டாங்க. அப்புறம் அவர் யாரா இவரு மலையாள ஆக்டர் உபேந்திரா அவரு தனியா பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த அளவு இருந்தது படம். ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு படம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சி உள்ளே போயிட்டு தான் தொண்டை வலிக்குது. வந்தீங்க அப்படின்னாக்கா கட்டிட்டு தான் போவீங்க. நல்லா இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. யாரும் வந்துடாதீங்க, அப்புறம் உங்க தொண்டை கிழிஞ்சு தான் போற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்ததுங்க. எப்படி சொல்றது, பவர் ஹவுஸ் தான் அங்க, எல்லாத்தோட பவர் ஹவுஸ் தான். எல்லாமே தான், எஸ்பெஷலி ஃபிளாஷ்பேக் தான் பயங்கரமா இருந்தது, சூப்பரா இருந்தது. சார் ரஜினி சார் வாய்ஸ் அப்படியே பழைய படத்துல கேட்குற மாதிரியே இருந்தது. அவர் வாய்ஸ் எல்லாமே 80s அப்படியே டப் பண்ண மாதிரி, அதான் சூப்பரா கிளியரா இருந்தது. கண்டிப்பா நான் இதே மறுபடியும் வந்து பார்க்கலாம்னு இருக்கோம். நாங்க செகண்ட் ஷோ வரலாம்னு இருக்கோம். நாங்க சாயங்காலம் வேற தியேட்டர் போலான்னு எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே கும்பலா பார்க்கலாம். ஏன் சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல படத்துல. தைரியமா வந்து பார்க்கலாம். நாங்களே கொடுத்த காசுக்கு கூட்டிட்டு வந்தோம்.